வணக்கம், வெல்கம் டு தி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி தேங்காய் பால், பாதாம் பிசின், சப்ஜா சீட் இதையெல்லாம் சேர்த்து ஒரு ஆரோக்கியமான ஹெல்த் ட்ரிங்க் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 5-6 பீஸு பாதாம் பிசின் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை சேர்த்துட்டு அதுலேயும் 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதையும் மூடி வச்சிடலாம். இது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அது நல்லா ஊறி நமக்கு காலையில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இந்த பாதாம் பிசின் உடம்புக்கு நல்ல சக்தியை கொடுக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும், முடி கொட்டுறதை அறவே நிறுத்திடும், நம்ம தோலுக்கு நல்ல மினுமினுப்பையும் பொலிவையும் கொடுக்கும். ஒரு ஜாரில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்ச முந்திரி 5 சேர்த்துட்டு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பாலை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அது மாதிரி வடிகட்டின பிறகு தேங்காய் சக்கை கிடைக்கும். அதை மறுபடியும் ஜாரில் சேர்த்துட்டு அதுலேயும் தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு முறை அரைச்சி அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல கொலஸ்ட்ரால் இதில் இருக்குது. இப்போ இந்த தேங்காய் பாலோட நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நாட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாதாம் பிசின் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீடு இருக்கு இல்லைங்களா, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு கப்பில் சேர்த்துட்டு அதில் நமக்கு பிடிச்ச பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி குடித்து பார்த்தோம்னா அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க.